ஏழை எளிய மாணவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் இவங்களுக்கு தனியார் பள்ளிகளில் சேர்க்கை அட்மிஷனை வாங்கித்தர அந்த சட்டத்தினுடைய பேர் தான் கட்டாய கல்வி உரிமை, ரைட் டு எஜுகேஷன். இந்த திட்டம் ஏழை எளிய மாணவர்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த சாதி பிரிவினருக்கும் தனியார் பள்ளிகளில் இலவசமாக அந்த இருக்கை அட்மிஷனை வாங்கி தருது. ஒரு பள்ளியில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்களோ அதில் 25% மாணவர்கள் இந்த ஆர்டியின் சேர்க்கையின் வாயிலாக படிச்சுக்க முடியும். இது குறிப்பிட்ட ஒரு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8, ஒரு சில பள்ளிகளில் 15 சேர்க்கை வரைக்கும், அட்மிஷன் வரைக்கும் இந்த ஆர்டி திட்டத்தின் வாயிலாக நாம் விண்ணப்பித்து பெற முடியும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் 1,00,000க்கும் மேற்பட்ட சேர்க்கைகள் இந்த ஆர்டி திட்டத்தின் வாயிலாக நாம் பெற்றுக்க முடியும். வருஷா வருஷம் ஆர்டி சேர்க்கை வாயிலாக நிறைய குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டி திட்டம் 2009 கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் சார்ந்து பல்வேறு தகவல்களை நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஆர்டிஇ அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் ஆர்டி சார்ந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த திட்டம் எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு, அதாவது 22/4/2024 இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு இந்த திட்டம் தொடங்குது. நீங்கள் நேரில் போயோ இல்லை யாராவது சிபாரிசுலையோ இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. இந்த திட்டத்தில் இணையதளம் வாயிலாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். rte.tnschools.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தின் வாயிலாக நீங்கள் போய் விண்ணப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம், இ-சேவை மையங்களுக்கு போங்க. அவங்க ஏற்கனவே இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சிருப்பாங்க, அந்த அனுபவம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க உங்களுக்கு வழிகாட்டுதலும் தருவாங்க, இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சும் தருவாங்க. அதனால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் ஏற்கப்படுவதற்கான அனைத்து காரணிகளும் அதில் இருக்குது. முதல்ல ஏழை எளிய மாணவர்கள், 2 லட்சத்துக்கு கீழே வருமானம் சம்பாதிக்கிற பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இந்த ஏழை எளிய மாணவர்கள் அந்த வரையறுக்குள்ளே வருவாங்க. இதற்கு தேவையானது அந்த பெற்றோர்கள், அதாவது அந்த குழந்தையின் பேரில் பெற்றோர்கள் வாயிலாக ஒரு வருமான சான்றிதழை விண்ணப்பித்து வாங்கி வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி குழந்தையினுடைய பிறப்பு சான்று, புகைப்படம், ஆதார் அட்டை, சாதி சான்று, அப்புறம் உங்களுடைய, அதாவது பெற்றோருடைய ஏதாவது ஒரு முகவரி சான்று, அது ரேஷன் கார்டாகவும் இருக்கலாம், இல்லை ஆதார் கார்டாகவும் இருக்கலாம், அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இந்த நலிவடைந்த பிரிவினர் விண்ணப்பிக்க தேவையான ஆவணம். அதே மாதிரி வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், யாரெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் கேட்டிங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி போன்ற இந்த சாதி பிரிவில் இருக்கிறவங்க எல்லாமே வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவில் வராங்க. இவர்களுக்கு தேவையானது நான் மேற்சொன்ன எல்லா ஆவணம், அதாவது குழந்தையினுடைய புகைப்படம், பிறந்த சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டு, குழந்தையினுடைய ஆதார் கார்டு, அப்புறம் அவங்க எந்த சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கான சாதி சான்று, இது கட்டாயமாக வேணும். அவங்க கூடுதலாக அவங்களுடைய வருமான சான்றிதழும் விண்ணப்பிச்சு வச்சுக்கலாம். ஒருவேளை இதில் கிடைக்கலன்னா அந்த பிரிவுலேயும். முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் இந்த குழந்தையினுடைய ஆதார் அட்டையை வச்சு தான் நீங்கள் சாதி சான்றிதழாக இருந்தாலோ அல்லது வருமான சான்றிதழாக இருந்தாலோ விண்ணப்பிக்கணும். நிறைய இடங்களில் தவறான வழிகாட்டுதலில் பெற்றவர்களுடைய ஆதார் அட்டையை வச்சு இப்போதைக்கு ஆதார் அட்டை எடுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சு கொடுத்துருவாங்க. இதனால் அந்த குழந்தைக்கும் பின்னாடி பிரச்சனை வரும், உங்கள் ஆதார் அட்டை கொடுத்ததுனால உங்களுக்கும் பிரச்சனை வரும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுத்து அதற்கப்புறமா நீங்கள் இந்த சான்றிதழ்களை விண்ணப்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த சரியான நடைமுறையை 22/4/2024 இன்றைக்கு மதியம் 1 மணி அளவில் இணையதளம் வாயிலாக நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த பதிவு தொடங்க இருக்குது. இது எப்போ வரைக்கும் இருக்கும்? 20/5/2024 வரைக்கும் செயலில் இருக்கும். அதாவது 1 மாதம் சரியாக நீங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க நமக்கு கால அவகாசம் கொடுக்குறாங்க. அதனால் இந்த திட்டத்தில் என்னென்னலாம் ஆவணங்கள் தேவையோ அதை அழகாக தெளிவாக விண்ணப்பித்து வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. பதட்டப்பட்டு இது இல்லாமல் அது இல்லாமல் நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் விண்ணப்பம் போய் சேர்ந்துடும், ஆனால் அங்கே ஏற்க மாட்டாங்க. ஏன் ஏற்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில் ஆர்டியின் சேர்க்கை 8 பேருக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். நாம் ஒரு 20 பேர் விண்ணப்பிச்சிருக்கோம் அப்படின்னா யாரெல்லாம் அந்த தகுதி வாய்ந்த சான்றுகள் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பரிசோதிச்சுட்டு அந்த மக்கள்லேருந்து தான் நம்ம அதை எடுத்து குலுக்கல் முறையில் தேர்வு பண்ணுவாங்க. இப்போ அவங்க
முதல்லயே வந்து ஆவணங்கள்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் குலுக்கல் முறைக்கே போவாங்க. அதுலேயே ஒரு 5-6 விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற 15 அப்ளிகேஷன், அந்த 15 விண்ணப்பங்களுக்கு மட்டும்தான் அந்த குலுக்கல் முறை நடக்கும். அதில் உங்களுடைய விண்ணப்பம் தகுதி வாய்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய ஆவணத்தை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இது நினைவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கிறது, உங்களுடைய விண்ணப்ப காலம் வந்து 20/5/2024 முடிஞ்சிடும். அதோடைய குலுக்கல் வந்து 28 வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மே மாதம் 28ஆம் தேதி குலுக்கல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேதிகள் ஏதாவது மாறுபாடு இருந்துச்சுன்னா நான் அதை உங்களுக்கு பின்னாடி ஒரு காணொலியில் உங்களுக்கு. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஏதோ ஒரு முகவரியில் இருந்துக்கிட்டு விண்ணப்பிக்காதீங்க. உங்கள் வீடு எங்கே இருக்கோ அந்த வீட்டின் அருகாமையில், அதாவது உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் பரப்பளவில் எந்த பள்ளி, தனியார் பள்ளி இருக்குன்னு பாருங்கள். அந்த தனியார் பள்ளியில் ஆர்டி சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பள்ளியில் விண்ணப்பிக்கலாம். 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, எங்கள் ஊரில் பள்ளியே இல்லை, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா வாய்ப்பில்லை. உங்களால் அந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் பணம் கட்டி தான் தனியார் பள்ளிகளில் உங்கள் குழந்தைய சேர்க்கணும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டி சேர்க்கையின் வாயிலாக என்ன மாதிரியான இலவசம் எதிர்பார்க்கலாம்? அதாவது உங்களுடைய குழந்தைக்கான பள்ளி கட்டணம், அந்த ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் ஆர்டியின் வாயிலாக எதிர்பார்க்கலாம். அதை மட்டும்தான் அரசாங்கம் செலுத்தும். மற்றபடி வந்து புக் ஃபீஸு, வேன் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு இதெல்லாமே நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கணும். நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். அங்கே போய் எல்லாமே ஃப்ரீ தானே அப்படின்னு சண்டை போடாதீங்க. உங்களுடைய பள்ளி கட்டணம் மட்டும்தான் இதில் ஏற்கப்படும். ஒரு குழந்தை எல்கேஜியில் இந்த அட்மிஷனில் போட்டிங்க அப்படின்னா அந்த பள்ளியில் 8வது வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை எல்கேஜிலேருந்து 8வது வரைக்கும் ஆர்டி திட்டத்தில் படிச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்து கட்டணம் சேர்த்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு பள்ளியில் 5வது வகுப்பு வரைக்கும் தான் இருக்குன்னா அந்த குழந்தை 1 அல்லது எல்கேஜியோ அல்லது 1வது வகுப்புலையோ சேருது, அந்த பள்ளியில் அந்த குழந்தை சேர்க்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை 5வது வகுப்பு வரைக்கும் தான் அந்த பள்ளியில் படிக்க முடியும். ஏன்னா அந்த வகுப்பு 5 வரைக்கும் தான் அந்த பள்ளியில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம அதை தாண்டி மறுபடியும் அந்த ஆர்டி திட்டத்தில் நீடித்து வேறு பள்ளியில் சேர்க்க முடியுமானா முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை. இந்த ஆர்டி திட்டத்தில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலியில் அப்டேட் பண்ண காத்திருக்கேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதற்கும் அடுத்த காணொலியில் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தர நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.